ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபன்னா சென்டிமெண்ட். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு தாய் ட்ராமா பார்க்கலாம். இது கொஞ்சம் பழைய தாய் ட்ராமானாவே ஸ்டோரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட ஃபேமிலி ஏர்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிற ஹீரோ வந்து ஏர்லைன் பிசினஸ் பாப்பான்னு பார்த்தா அவன் கிராமத்துல உள்ள அவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல போய் செட்டில் ஆயிடுறான். அங்க ஃபார்மை பாக்குறது, பிக்ஸ வளர்த்துறதுன்னு அதுல முழு கிராமத்தனாவே மாறிடுறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படியாச்சும் அவனை சிட்டிக்கு கொண்டு வந்துடலான்னு ஆசைக்கணைகளை வீசி பாக்குறாங்க. எதுக்குமே பையவள மசிய மாட்டேங்குது. இவங்க ஏர்லைன் பிசினஸ்லயே ஏர் ஹோஸ்டஸா பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக வில்லேஜுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு வேற பாஸ்ட் ஹிஸ்டரி வேற ஒன்று இருக்கு. எப்படி அந்த ஹிஸ்டரி சால்வ் ஆகுது? ஹீரோயினை செடியூஸ் பண்ண போறாளா இல்ல லவ் பண்ண போறாளா? ஃபைனலி அவங்க சிட்டிக்கு வர போறாங்களா என்னன்னு சொல்ல போறதா இந்த கதை. இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு கிளப்ல ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ பேர் கேமி. என்னடா ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்க, கிளப்ல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? ஏர் ஹோஸ்டஸ் மெயின் ஜாப், இது சைடு ஜாப். அப்படின்னு ஜாப்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவளுக்கு பசங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆன்டி ஹீரோ மாதிரி ஆன்டி மென் ஹீரோயின். ஆண்கள்னாவே கேரக்டர்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. அவங்களால கொஞ்ச நாளைக்கு கூட பொண்ணுங்ககிட்ட சின்சியரா நடந்துக்கவே முடியாது. ஆரம்பத்துல அவங்க கிட்ட இருக்கிற அட்ராக்ஷன் அதெல்லாம் போயிடுச்சுன்னா மலர்த்தாவும் வண்டு மாதிரி அடுத்த பொண்ணுங்களை பார்த்துட்டு போயிடுவாங்கிறது அவளோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அவளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அது போக அவளை தெரிஞ்சவங்க எல்லாருமே தங்களோட லவரை டெஸ்ட் பண்ணணும்னா ஹீரோயின் கிட்ட தான் வருவாங்க. அவளும் கொஞ்சம் அவ அறிவை அழக யூஸ் பண்ணானா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுங்களுக்கு அந்த லவர் எப்படிப்பட்ட ஆள்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு அவங்க லவ் பிரேக்கப் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கு ஹீரோயினுக்கு வருமானமும் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவளோட அந்த ஸ்ட்ராங் ஒப்பீனியனை எகேன் அவளுக்கே அவ ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஹீரோயினுக்கு லவ்னாலே பிடிக்காது. இன்னைக்கு கூட அப்படி ஒரு டெஸ்டிங்க்கு தான் வந்திருக்கா. இப்படி ஹீரோயின் நைட்டு கிளப்ல கூத்தடிச்சிட்டு இருக்கா. அதே நேரத்துல கிராமத்துல பிக் ஃபார்ம் காட்டுறாங்க. அங்க ஒருத்த மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அந்த நேரத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவனை மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கதா நம்ம ஹீரோ. பன்றிகள்னாவே அருவருப்பு மிருகங்கள்னு கிடையாது, கௌமார் தான் ஹீரோ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவங்க வசிக்கிற இடமும் சுத்தமா இருக்கணும், அவங்களுக்குன்னு செப்பரேட் ரூம்ஸ் இருக்கணும், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்படி ரூல் போட்டு அந்த ஃபார்மை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அதனாலதான் நைட்டுன்னு கூட பார்க்காம அவனை கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கான். வேலைக்காரனோட கடுப்பு காரணம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். பன்றிகளை மீட்டுக்காக, அதாவது இறைச்சிக்காக மட்டும் வளர்த்தல, அது அவனோட ஹாபி. அது போக வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கூட பன்றிகளை இம்போர்ட் பண்ணி அதை தன்னோட ஃபார்ம்ல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து, சின்னையா டென்மார்க்ல இருந்து நம்ம வாங்கியிருந்த அந்த பன்றி இறந்து போயிடுச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஹீரோக்கு நல்லா வில்லேஜ் ஹீரோ லுக் செட் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அவன் நடிச்ச ஒரு வில்லேஜ் டிராமா நம்ம சேனல்ல இருக்கு. சிங்கிள் ஃபாதரா ஹீரோயின் அவன் பையனுக்கு டீச்சரா வருவாள்ல, அந்த டிராமாவை சொல்றேன். பார்க்காதவங்க வேண்டாம் பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இறந்து போன அந்த பன்றியை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃபேஸ்க்கு ஜூம் வைக்கிறாங்க. அவன் அவ்வளவு வருத்தமா இருக்கான். அவன் பேர் இன்னும் நம்ம சொல்லல, பி சாங். நம்ம சாங்னு கூப்பிட்டுக்கலாம். முதலாளியே வருத்தமா இருக்கும் போது ஃபார்ம்ல வேலை செய்யறவங்களும் வருத்தமா தானே இருக்கணும். எல்லாரும் 2 நிமிஷம் அதுக்காக இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை திரும்பவும் காட்டுறாங்க. கிளப்புக்கு ஹீரோயின் மட்டுமா தனியா வரல, அவ ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவ பேர் சீலா. நீ எவ்வளவு நேரம் தான் டான்ஸ் பண்ணுவா, டைம் ஆயிடுச்சு கிளம்பலாங்க. இனிமேதான் டார்கெட் வரும் அப்படிங்கவும் கரெக்டான நேரத்துல அந்த கிளப்புக்குள்ள ஒரு பேர் வருது. ஓகே, இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. உனக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்றதுனாவே பிடிக்காது இல்ல? ஆமா, ட்ரிங்க்ஸ் பண்றதுன்னா எனக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு டார்கெட்டை நம்ம கரெக்ட் பண்ண போற இடம் கிளப். நான் ரெகுலரா கிளப்புக்கு வர பர்சன் காட்டிக்கணும்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி தானே ஆகணும்னு கொஞ்சமா ஜூஸ்ல ட்ரிங்க்ஸ் கலக்கி குடிச்சுக்கிறா. ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் குடிச்சிருந்திருப்பா. இப்போ சென்டர் ஆஃப் த கிளப்ல போய் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றா. ஆரம்பிக்கும் போதே எல்லாரோட அட்ராக்ஷனும் இவ பக்கம் தான். அப்புறம் போக போக பீக்ல போய் மொத்த கிளப்மே இவ்வளவுதான் வேடிக்கை பாக்குது. அந்த புதுசா வந்த பேர்ல உள்ள பையன் கூட ஹீரோயினை தான் ரொம்ப உத்து கவனிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற அந்த லவ்வருக்கா அப்படியே கடுப்பாகுது. ஃபைனலி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது அங்க வந்த பேர்ல அந்த பொண்ணு கிளம்பிடுது. இந்த பையன் மட்டும் நைஸ் அப்படியே ஹீரோயினுக்கு ரூட் விட போக ஹீரோயினும் அவன் போக்குலயே பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த லவர் பொண்ணு அங்க வந்துருது. வந்து கோபப்பட வேண்டியது அவள் மேலதானா, அதை விட்டுட்டு ஹீரோயின் மேல கோபப்படுது. இந்த விஷ பரீட்சையை மேற்கொள்ள சொன்னது அவதான். தன்னோட லவரை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதும் உண்மைதான். ஆனா அவன் ஹீரோயின் கிட்ட மயங்கினதை அவளால ஏத்துக்க முடியல. அதுக்கு ஹீரோயின் தான் காரணம்னு அவளை அடிக்க போக ஹீரோயினா, இன்னைக்கு அவனை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம பேசின ரேட்டு 15,000, அதை கையில கொடுக்க விட்டுட்டு இந்த மாதிரி என்கிட்ட வம்புக்குன்னு வந்த நானும் சண்டைக்கு நிப்பன்னு 2 பேருக்கும் கை கலப்பெல்லாம் ஆயிடுது. பக்கத்துல நிக்கிற சீலாவை, வேண்டாண்டி அவ நம்ம முதலாளியோட பொண்ணுங்க. ஹீரோயின் கோவம் வந்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 பேருக்கும் அடிதடி ஆயிடுது. அப்பதான் அந்த பையனுக்கு தெரிய வருது, ஓஹோ இவளே தான் வேணும்னே நம்மள டெஸ்ட் பண்ணிருக்காளாட்டு இந்த பொண்ணை வச்சுன்னு அவன் கோச்சிட்டு போக இவ பின்னாடியே சமாதானப்படுத்த போக, இங்க பாரு நீ டெஸ்ட் பண்றே இல்லையோ, எனக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் எப்போ உன்னை பிரேக்அப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி அவன் சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து நிக்குது. பாத்தீங்களா, இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு ஹீரோயின் இல்லைன்னா கிளப்ல அவனோட அடுத்த ஷெடியூல் அந்த பொண்ணு கூட தான். இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு அந்த பொண்ணுக்கு டாடா பை பை சொல்லிட்டு போயிடுறான். அவளுக்கா இப்போ இந்த எல்லாத்துக்கு காரணம் ஹீரோயின் தான் நினைச்சிட்டு அவ ஏக கடுப்புல இருக்கா. அவ பேரு நிஷா. ஹீரோயினோட முதலாளி பொண்ணுனாவே தெரிஞ்சிருந்திருக்கும் அவ யாரா இருக்க முடியும்னு. நம்ம ஹீரோவோட 2வது தங்கச்சி. இப்படி ஹீரோயினோட சிட்டி லைஃப் கலாட்டாவா போயிட்டு இருக்க அங்க ஹீரோட ஃபார்ம் ஹவுஸ்ல
பிசினஸ்ல அவனோட பெட்ரூமை காட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள மெத்த, அதுல அழகான ஒரு பன்றிக்குட்டி இருக்கு. அந்த குட்டி பேர் ஃபூலுக். இவனா அதை பார்த்து சிரிச்சு ரசிச்சிட்டு இருக்கான். பேக்ரவுண்ட்ல ஒரு மெலோ மியூசிக் வேற போயிட்டு இருக்கு. இந்த பன்றிக்குட்டியும் ஏதோ இம்போர்ட் பண்ணதாட்டு இருக்கு. சோ அது தனிமையை ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக இவன் பக்கத்துல வச்சு கவனிச்சுக்கிறான். அது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக மியூசிக்கும் பிளே பண்ணி விட்டு இருக்கான். அந்த குட்டி தூங்குற மாதிரி இருந்தவும் இவன் மியூசிக் ஆஃப் பண்ண போக அது சவுண்ட் விடுது. அதுக்கு அந்த மியூசிக் வேணுமாமா, அந்த பாஷையெல்லாம் வேற நம்ம ஹீரோக்கு புரியுது. இவன் சிட்டி வந்து ஏர்லைன் பிசினஸ் பார்த்த மாதிரிதான். அப்போ ஒரு அவனோட பெட்ரூம் கதை தட்டிட்டு ஒரு பொண்ணு வருது. அவ பேரு உமா, ஹீரோட செக்ரட்டரினா ரொம்ப படிச்ச பொண்ணுலாம் இல்ல, இந்த ஃபார்மை பத்தி விவசாயத்தை பத்தி தெரிஞ்ச பொண்ணு. இங்க அவனுக்கு உதவியா இருக்கு. சின்னையா அவங்கள தேடி அப்படின்னு சொல்றதுக்குன்னே அவளை முந்திட்டு உள்ள ஒருத்தன் ஓடி வரான் பாருங்களேன். அவன் தான் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு தீரத். சரி உமா, நீ போகும்போது நல்லா கதவை சாத்திட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு பாஞ்சி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்க இந்த உமாவா அத கிளாஸ் விண்டோ வழிய பாக்குறா. பாஸுக்கு பேங்காக்ல பல கோடி சொத்து ஏர்லைன் பிசினஸ் எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு இங்க வந்து பன்றிகள் கூட கூத்தடிச்சிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் தீரத் நைட்டுக்கா மட்டுமா வரான். அவன் இந்த கிராமத்திலே ரெசார்ட் பிசினஸ் ஒண்ணு வச்சிருக்கான். ஓஹோ, ஒருவேளை தீரத்துக்காக தான் பாஸும் வில்லேஜ்லயே செட்டில் ஆகும்னு நினைக்கிறாரோ. அவரு பொண்ணுங்க பக்கமே திரும்ப மாட்டேங்கிறாரு. இத்தனால நம்ம பக்கமே திரும்பல. பாஸுக்கு பின்னாடி எதுவும் சீக்ரெட் இருக்குமோ, இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி கப்பலா இருக்குமோ. அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கிறது வேற இவளுக்கு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. பட் நத்திங் லைக் தட், தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இப்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நைட் டாக் பேசிட்டு இருக்கானுங்க. ரெசார்ட் பிசினஸ் கவனிக்க வேண்டியதானே இது சீசன் டைம்ல. எந்நேரமும் ஓனர் ரெசார்ட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னா எதுக்கு? சம்பளம் கொடுத்த அத்தனை வேலையாட்களை ரெசார்ட்ல வேலைக்கு வச்சிருக்கேன். நான் என்ன ஒண்ணு மாதிரியா முழுக்க முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு வேலை செய்யறதுக்கு? அதுக்கெல்லாம் நீதான்ப்பா சரிப்பட்டு வருவேங்க. டே, எனக்கு இப்படி பீஸ்ஃபுல்லா வாழ்றது பிடிச்சிருக்குடா. என்னமோ சொல்றப்போ படிக்கிற காலத்துல பிளே பாயா சுத்திட்டு இருந்த, இப்ப பிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்க. இது எங்கிட்ட இருந்து மறைக்கிறியா சாங் அப்படிங்க? டே, அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப மார்னிங் டைம்ல ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வரா. அவ்வளோ ஃப்ரெண்டுமா தான் வராங்க. வரையிலேயே ஒரு குடிகாரனை காட்டுறாங்க பாத்தீங்களா. அவன் தான் ஹீரோனோட ஸ்டெப் ஃபாதர். ஹீரோனோட லைஃப்க்கும் பிரயோஜனம் இல்லாதவன், அவங்க அம்மா லைஃப்க்கும் பிரயோஜனம் இல்லாதவன். அவனை கண்டாலே ஹீரோனுக்கு பிடிக்கல. அவங்க அம்மாட்ட போய், ஏமா இந்த ஆள் உனக்கு வேண்டான்னு சொன்னா ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கா. அவங்க அம்மாவா ரொம்ப சீரியஸா துணி அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஓன்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் குனிஞ்சு பாக்குறா. அயன் பாக்ஸோட பிளக் அதோட பாயிண்ட்லயே சொருகல. அம்மாவை முகத்தை காட்டுன்னு பார்த்தா முகம் ஃபுல்லா காயமா இருக்கு. இந்த ஸ்டெப் ஃபாதர் தான் அடிச்சிருப்பானாட்டு இருக்கு அம்மாவை. இருமா இப்ப வரேன்னு சொல்லிட்டு இவ திரும்பி போய் அவங்க ஸ்டெப் ஃபாதர் அடிக்க போக, அதுக்குன்னு அவங்க அம்மா வந்து அவர் எதுவும் பண்ணாத, அவர் போகட்டும் அப்படின்னு இவ்வளவுதான் புடிச்சு திட்டுறாங்க. ஏமா உனக்கு அறிவே இல்லையா? கண்டிப்பா உனக்கு இந்த ஆள் வேணுமா? இவன் உனக்கு வேண்டாமா? இவன் உன்னை பொண்டாட்டியவே மதிக்கிறது இல்லைங்க. அட்லீஸ்ட் அவனாச்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என் கூட இருக்குன்னு நினைக்கிறான். உன்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி கிடையாதுன்னு அவங்க அம்மா கோச்சிட்டு சொல்லிட்டு போகும். ஹீரோனுக்கு அழுகியே வந்துற மாதிரி ஆயிடுது. ஓரமா அவங்க வீட்டு கார்டன்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோனோட வீடு பாத்தீங்களா கஷ்டப்படுற குடும்பம் மாதிரிலாம் இல்ல, பெரிய வீடா தான் இருக்கு. அவ அப்படி அழுதுட்டு இருக்கவும் சீலாவும் பக்கத்துல உட்காந்து, ஏன் முன்னாடி நீ அழுகையை அடக்கி அழுகணும்னு அவசியம் இல்ல, உன் மனசு விட்டு அழுதுற, அப்பந்தான் நீ ஃப்ரீயா ஃபீல் பண்ண முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேமி தைரியமான பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவான பொண்ணுன்னு. ஆனா அவ மனசுக்குள்ள எவ்வளவு உடஞ்சிருக்காங்கிறது இந்த சீலாக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஏன் முன்னாடி நீ பிரேக் டவுன் ஆகலாம், நான் என்ன ஏதுன்னு உன்னை கொஸ்டின் பண்ணவே மாட்டேன்னு ஃப்ரெண்டுக்கு ஆதரவா அவ முதுகுல சாஞ்சுக்க ஹீரோனும் தேம்பி தேம்பி அழுகிறா. ஹீரோனோட அம்மா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த வீடுமே அவங்களும் தான். அவங்கள்ட்ட நிறைய சொத்து பத்து இருந்துச்சு. அதை ஆசைப்பட்டுதான் ஹீரோட அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு அவங்கள்ட்ட உள்ள சொத்து பத்து, அது போக இந்த வீட அடமானத்துல வச்சு நிறைய பணம் வாங்கிட்டு வேற ஒரு பொண்ணு கூட அம்மாவையும் நம்ம ஹீரோனையும் தனியா தவிக்க விட்டு போயிடுறாரு. இப்ப ஸ்டெப் ஃபாதர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு அம்மாவோட ஃப்ரெண்டு. தான் கணவர் தன்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி சோகத்துல இருந்தப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் கொஞ்சமா அம்மாக்கு தண்ணி அடிக்க பழக்கி அவங்கள்ட்ட மிச்சம் மீதி இருந்ததையும் அடிச்சுக்கிட்டான். ஆனா அதெல்லாம் உணர்ற நிலையிலேயே அவங்க இல்ல. அப்ப ஹீரோயினும் வேற சின்ன பொண்ணா அம்மாக்கு துணைக்குன்னு ஒரு ஆள் தேவைப்பட்டனால இவங்கிட்ட ஏமாறும்னு தெரியாமையே இவங்க கூடயே இருந்திருக்காங்க. அப்படியே அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவனால ஒரு துளி காசு கூட பிரயோஜனம் இல்ல. அம்மாவோட ஹெல்த் போனதான் மிச்சம். அவங்க இப்ப அவங்களோட சுயநினைவுலயே இல்ல. எப்பனாலும் குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. பாதி நேரம் நல்லா பேசுவாங்க, பாதி நேரம் ஹீரோயினையே வெறுத்து பேசுவாங்க. அம்மா அவன் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான், அவன் வேண்டான்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க இல்ல. ஏன்னா இந்த உலகத்திலேயே தான் நேசிக்கப்படாத ஒரு ஜீவன் தனக்குன்னு இப்ப இருக்கிறது அந்த ஒரு ஆள் தான். அவனும் தான் லைஃப்ல இல்லாம போயிட்டா தான் தனிமையை உணர்ந்துருவணும்னு பயத்துல அவனை கூட வச்சிருக்காங்க. அவனும் அதை பயன்படுத்தி அம்மாவை அடிச்சு ஹீரோயின் செலவுக்குன்னு கொடுக்குற பணத்தை கூட புடுங்கிட்டு போயிடுறான். இதான் ஹீரோயினுக்கு ஆம்பளைங்களை பிடிக்காம போனதுக்கான முதல் காரணம். இவ்வளவுதாங்க நம்ம ஹீரோயினோட ஹிஸ்டரி. அப்ப ஹீரோயின் அம்மா ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து அவ கையில கொடுக்குறாங்க. இந்த வீடு கொஞ்ச நாள்ல ஏலத்துக்கு போகுது, அதுக்கான நோட்டீஸ் தான். எப்படியாச்சும் இந்த வீட்டை காப்பாத்தி கொடுங்க, இந்த வீடு போனா போயிட்டு போதும், நீ என் கூட வந்து தங்கிடு, நம்மளுக்கு தனியா ஒரு வீடு பாத்துக்கலாங்க. இல்ல இது என்னோட பரம்பரை சொத்து, இங்கதான் என்னோட அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்தாங்க, நான் இதை விட்டுட்டு வரமாட்டேங்க. ஒண்ணுமே இல்ல, ஆனா இந்த வெட்டி பந்தாக்கு மட்டும் அம்மா குறைச்சல் இல்லைன்னு இவளுக்கு கோவம் தான். இருந்தாலும் அதை காட்டிக்காம அங்கிருந்து போறா. அவள்கிட்ட வீட்டை மீக்கிற அளவுக்கு இப்ப காசும் இல்ல. அம்மாக்குமே அது தெரியும். அவங்க போதையில தான் இருக்காங்க. நோட்டீஸ் வந்ததா அவ கையில கொடுத்துட்டாங்க. இப்ப திரும்பவும் ஹீரோ காட்டுறாங்க. அவன் அந்த ஃபூலுக்கு கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போறேன், 2 நாள்ல திரும்பி
திரும்பி வந்துருவேன், அது வரைக்கும் பத்திரமா இருங்கிறான். அதாவது ஹீரோவோட முத தங்கச்சி கல்யாணம். இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க அப்பா காலையிலே ஆபீஸ் கிளம்பி நிக்க அவன் அம்மாவும் ரெடியா கிளம்பி நிக்கிறாங்க. 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி கப்பிள் மாதிரி. ஆனா அப்பா கொஞ்சம் அம்மா எது சொன்னாலும் தலையாட்டிக்குவாரு, எதுக்கு வீண் பிரச்சனைன்னு. இன்னைக்கு காலையில கூட அம்மா அதை தான் ரிமைண்ட் பண்றாங்க. ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒரு பக்கமா பொண்டாட்டி ஒரு பக்கமா போனா அது குடும்பமாவே இருக்காது. மேக்சிமம் பொண்டாட்டி என்ன சொல்றாலோ அது பின்னாடியே போயிட்டா அது குடும்பமா இருக்கும். புரியுதானே உங்களுக்குங்க? நல்லா புரியுதுமா. அது புரிஞ்சதுனால தானே அவங்க கூட இத்தனை நாள் என்னால குடும்பம் நடத்த முடிஞ்சது. என்னங்க ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? இல்ல என்னோட ஏர்லைன் பிசினஸ் விட எனக்கு நீ தான் முக்கியம்னு சொன்னேன். அப்ப நிஷா அழுதுட்டே நடுகாலுக்கு வர என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி அம்மா பதறவும், அம்மா என்னோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏது அந்த பணக்கார பையன் கூட உனக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு? ஆமா, அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்பா இருந்துட்டு சரி பொண்ணு அம்மா பேசிக்கிட்டோம், நம்ம பர்சனல் டைம் கொடுத்து நகர்ந்து போலாங்க. என்னங்க பொண்ணு அழுதுட்டு இருக்க, நான் கதை கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னை விட்டு தனியா போறீங்க, உட்காருங்க. இல்லம்மா ஆபீஸ், உங்களுக்கு ஆபீஸ் முக்கியமா இல்ல நாங்க முக்கியமா? நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கூட சேர்ந்துக்கிறாரு. இவ்வளவு நடந்த கதையை சொல்றேன். இந்த மாதிரி தன்னோட லவரை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு நம்ம ஏர்லைன் பிசினஸ்ல வேலை செய்யற கெமிய அரேஞ்ச் பண்ணிருந்தோமா. அவ கடைசியில எங்க லவ்வையே பிரேக்கப் பண்ணி விட்டு போயிட்டா. நான் நடிக்க சொன்னதுக்கு அவ உண்மையாவே பிளே பண்ணிட்டா அந்த ரோலங்கவும். ஹீரோட அப்பாக்கு ஆச்சரியம். அவருக்கு கெமிய நல்லாவே தெரியும். ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா அவங்களோட நம்பர் 1 ஏர் ஹோஸ்டஸ் ஹீரோயின் தான். அவ அது போக இப்படியெல்லாம் வேலை பாக்குறாங்களா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூட வருமானம் வருதான்னு ஆச்சரியப்பட, ஏங்க சும்மா இருங்க, பொண்ணு அழுதுட்டு இருக்கால. சரிம்மா, இப்போ அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி பார்த்தாலும் அந்த பையன் தப்பானவன் தானே, அவன் லைஃப் விட்டு போயிட்டான், நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டிதானே. இல்லப்பா நானும் அவனும் 2 இயர்ஸா டேட் பண்ணிட்டு இருந்தோம். 2 இயர்ஸா டேட் பண்ணிட்டு இருந்தவன் எதுக்குமா ஒரு புது பொண்ணை பார்த்தோன்னு மயங்கணும்? அவன் கேரக்டர் ஏதோ தப்பா தான் இருக்குங்க. இவ்வளவு அப்பா நீங்க லாஜிக்கா பேசுறேன்னு என்ன கஷ்டப்படுத்துறீங்க. ஏங்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவா பொண்ணுக்கு ஆதரவா அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆறுதல் சொன்னாலும் அவளுக்கு ஹீரோயின் மேலதான் கோவம். இப்ப அப்படியே பிளேனை காட்டுறாங்க. அந்த பிளேனை ஓட்டிட்டு இருந்த கேப்டன் அவனோட யூனிஃபார்மை மாத்திட்டு வந்து ஒரு பொண்ணை காட்டி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். அங்க இருக்கிற சில ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இத்தனை நாளா கேப்டனா இருந்தவரு இனிமே கம்பெனியோட சிஇஓவா ஆக போறாரு அப்படின்னு கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. அதாவது அங்க பக்கத்துல நிக்குது பாத்தீங்களா, அதான் ஹீரோவோட முத தங்கச்சி. அவ பேர் சினி. அவளை இந்த கேப்டன் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சந்தோஷமா இல்லாத ஒரே ஆள் நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஏன்னு பாக்குறீங்களா? ஏன்னா அந்த கேப்டன் முதல்ல நம்ம ஹீரோயின் தான் ப்ரொபோஸ் பண்ணா. அவளுக்கு தான் ஆம்பளைங்கனாவே பிடிக்காது. அதனால முதல்ல அவன் காதல ஏத்துக்கவே இல்ல. ஆனா அவன் அது இதுன்னு பேசி லவ் பண்றத சொல்லி ஹீரோட கன்வின்ஸ் பண்ணியிருந்திருப்பான். அவனே ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பான். அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவ கூட ஃபேமிலி எல்லாம் உருவாக்கணும் கூட பிளான் எல்லாம் வச்சிருந்தான். கடைசியில தனக்கு இந்த மாதிரி சினிய பிடிச்சிருக்கதாவும் அவளோட தான் ஃபியூச்சர்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அவளோட ஃபியூச்சர் இருந்தா என்னோட பிரைட்டா இருக்கும். நீ ஒரு ஏர் ஹோஸ்டஸ், நான் ஒரு கேப்டன், நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். லிட்டரலி பணத்துக்காக தான் ஹீரோயினை விட்டுட்டு போயிருந்திருப்பான். இதுக்கு முன்னாடி அவளோட அப்பா ஸ்டெப் ஃபாதரும் கூட அதே கேரக்டர் தான். இப்போ புதுசா வந்த லவரை நம்பினா அதுவும் அவன் கூட இவ ஃபேமிலி வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தா அவனும் அதே பணத்துக்காக இவளை விட்டுட்டு போக மொத்தமா மேடம் காதல்னாலே வெறுத்துட்டாங்க. இருந்தாலும் லவ் ஃபெயிலியருக்கான வருத்தம் இருக்கதானே செய்யும். அதனால ஸ்டோரேஜ் கேபினெட்ல போய் இவ அழுதுட்டு இருக்கவும் சிலதான் வந்து ஆறுதல் படுத்துறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளைட் சியாங்ரைல இறங்கிடும். அது இறங்கும் போதே உன் பிரச்சனையை இறக்கி வச்சிரு. இனி பிளைட் சியாங்ரைல இருந்து டேக் ஆஃப் ஆகும்போது உன் லைஃப்க்கு ஒரு புது ஸ்டார்ட் கிடைக்கும்னு பாசிட்டிவா பேசுறா. அதே மாதிரி பேங்காக்ல ஸ்டார்ட் ஆன பிளைட் சியாங்ரை வந்துட்டு அங்கிருந்து பேசஞ்சரை அடுத்த ட்ரிப்காக ஏத்திட்டு இருக்கு. அதுல ஒரு ஆளா தான் ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். நம்ம நிறைய டிராமால சியாங்ரைங்கிற ஊரை மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். அது மவுண்டைன் பிளஸ் தாய்லாந்தோட மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரல் பார்ட்ஸை உள்ளடக்கிய பகுதி. அதனால இவனோட ஃபார்ம் ஹவுஸ்மே அந்த பகுதியில தான் இருந்திருக்க மாட்டிருக்கு. ஹீரோயின் ஸ்டோரேஜ் கேபினெட்ல இருந்து வெளியில வரும்போதே இன்னையோட எல்லா பிரச்சனையும் ஒழிக்கணும்னு அவ மைண்ட்ல உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குன்னு கத்திக்கிட்டே வருவாளா. அந்த சவுண்ட்ல இப்படி படார்னு ஹீரோ திரும்பி பார்த்து என்னாச்சு உனக்குன்னு கேட்க இவ்வளவு அப்பந்தான் கண்ணை திறந்து பாக்குறா. நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனேங்கிறா. வாய்ப்பு இல்லையே மேடம். இல்ல நான் உங்களை மாதிரி ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். நிறுத்து. முன்னெல்லாம் பசங்க ஃப்ளர்ட் பண்ணணும்னா இந்த லைன் தான் ஸ்டார்டிங் எடுப்பாங்க. இப்ப பொண்ணுங்களுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாட்டு இருக்கு. இல்ல நான் பொய் சொல்ல, உங்களை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். ஹலோ, இந்த மாதிரி கிரிஞ்சி லைனுக்குலாம் நான் மசியவே மாட்டேன். முதல்ல உங்க பேர் என்ன மேடம் கேட்க அவள பதில் சொல்லாம ஹீரோட ஃபேஸையே பாத்துட்டு இருக்கவும் இவன் அவளோட நேம் கடை பாக்கலான்னு செஸ்ட் கிட்ட குனிய எதே யோசனையில இருந்தவளுக்கு சடார்னு ஹீரோட பார்வையை பார்க்க அவன் ஏதோ தப்பா பாக்குற மாதிரி இருக்கு. இவ கோத்துல ரயின் அவன் கண்ணத்துல அரைஞ்சிடுறா. என்ன பாக்குறீங்கன்னு. இல்ல அது சின்னதா இருந்துச்சு, அதான் உத்து பாத்துட்டு இருந்தேங்க. அவன் நேம் கார்டுல இருக்கிற லெட்டர்ஸ் சின்னதா இருக்குன்னு சொல்ல இவளா என்னது என்ன பாடி ஷேமிங் பண்றீங்களான்னு திரும்பவும் ஒரு அற விடுறா. நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட வம்பிழுத்திட்டு இருக்காங்க. யாரா இருந்தா என்ன, பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவனுக்கு என்கிட்ட இருந்து இதுதான் கிடைக்கும் திரும்பவும் ஹீரோவை அற விடுறா. இதுக்கு நீ பின்னாடி ரொம்ப அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையா போய் சீட்ல உட்காந்துக்க ஆமாமா பொறுக்கி பையன் இவன் தான் எங்கேயாச்சும் போய் அனுபவிப்பான், நான் இதுக்கு அனுபவிக்க போறேன்னு ஹீரோயின் மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் கவனிக்க போயிடுறா. அடுத்தடுத்த பேசஞ்சர்ஸ் வர அடுத்து பிளைட் பேங்காக்கும் வந்து இறங்கிடுது. வந்து இறங்கின உடனே ஹீரோயினுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து கால். அவளோட சூப்பர்வைசர் கூப்பிட்டு நீ யார்கிட்ட வம்பிழுத்திட்டு வந்திருக்காங்க, ஒரு மேனர்ஸ் இல்லாத பேசஞ்சர் கிட்ட
பேசஞ்சர்ஸ் என்ன பேசினாலும் என்ன நடந்துக்கிட்டாலும் அவங்கள்ட்ட பொறுமையா நம்ம நடந்துக்கணுங்கிறது தான் ஏர் ஹோஸ்டஸோட முதல் டியூட்டி. மேடம் அவன் என்கிட்ட தப்பா புரியுது, தப்பாவே சில பேசஞ்சர்ஸ் நடந்துக்கிட்டாலும் அவங்கள்ட்ட நம்ம பொறுமை தானே காத்திருக்கணும். சாரி மேடம் நான் பண்ணது தப்பு தான், என்ன இந்த மந்தோட சேலரி எனக்கு 25% கட் பண்ண போறீங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோட அம்மா நுழைறாங்க. என்ன பெரிய மேடம்லாம் வந்திருக்காங்க நீ ஆச்சரியப்பட. சூப்பர்வைசர் இருந்துட்டு ஏன்னா நீ அடிச்சது அவங்க பெரிய பையனை. ஐயோ நம்ம எக்ஸ்லவர் மேல இந்த காண்ட மொத்தமா ஓனர் மக மேல காட்டி விட்ட மாட்டிருக்கே. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பொண்ணு மேட்டர்ல இன்வால்வ் ஆனோம், இன்னைக்கு அவங்க பையன் மேட்டர்ல போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே உன்னை சஸ்பெண்ட் பண்றேன்றாங்க. இவளும் கெத்த விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு வெளியில வந்துடுறா. இப்ப அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வாங்கின அடிக்கு கண்ணத்துல ஐஸ் பேக் வச்சிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டா சிரிச்சிட்டு இருக்கான். ஏண்டா ஃப்ரெண்டுக்கார அடி வாங்கிட்டு இருந்தனே என்ன காப்பாத்தணும்னு உனக்கு தோணுச்சா? இல்லடா நீ அடி வாங்கினதை விட அடி கொடுத்த அந்த பொண்ணு அழகா இருந்துச்சா, அதனால அவளை சைட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவன் முறைச்சிட்டு லக்கேஜ் எடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா வெளியில வந்துட்டு இருக்கும் போதே ஏர்போர்ட்ல கஸ்டமர்ஸ் வரவேற்கிறதுக்காக ஏர் ஹோஸ்டோட பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிருக்காங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ் ஹீரோயினோட தான் இருக்கு. ஏன்னா அவ தானே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் ஹோஸ்டர்ஸ். டே பாடா எங்க பார்த்தாலும் என்னோட ஏஞ்சலாவே இருக்குன்னு தீரத் ஹீரோயினோட போட்டோவை தூக்க ஒழுங்கு மரியாதையா அது அங்க வெயிடா அவ உனக்கு ஏஞ்சலா? ஆமாடா அவ்வளோ அழகா இருந்தா ஏஞ்சல் தானே சொல்லுவாங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத பொண்ணுங்க கூட எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்டாங்க. அதான் தப்பு. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாள் மொத்தமா வெடிக்கிறத விட அப்பப்போ அவங்க எமோஷன்ஸை காட்டிக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிடா அப்படின்னு அவன் அந்த பிக்சரை தூக்கிட்டாலையோ. ஒழுங்கு அந்த பிக்சர் அங்க வை. என்னடா இப்படி பண்ற? இந்த ஃபுல் ஏர் பிசினஸ்மே உன்னோடது, இதுல இருந்து இந்த ஒரு பிக்சரை நான் எடுக்க கூடாதாங்க. ஏர் பிசினஸ் எங்க அப்பாவோடது, பிக் ஃபார்மிங் தான் என்னோடது. ஆனா ஒரு பிக்க தத்தெடுத்துக்கிறியாங்க. ஏண்டா சங் இப்படி மாறுன? ஒரு காலத்துல எப்படி பிளே பாயா இருந்த? ஏண்டா நீயும் மாறி என்னையும் மாத்த பாக்குறேன்னு இவன் அந்த பிக்சர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீ வரையா இல்ல நான் கிளம்பட்டுமான்னு ஹீரோ கோச்சிட்டு நிக்கவும் அப்ப அங்க சீலா வரா. சார் சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க யாருன்னு தெரியாம என் ஃப்ரெண்ட் உங்களை அடிச்சிட்டா, நீங்க அவளோட நேம் கார்டு பாத்தீங்களா, அதை அவ தப்பா புரிஞ்சுட்டு தான், அதுவும் இன்னைக்கு காலையில இருந்தே அவ டென்ஷன்ல இருந்தா, அதுதான் உங்கள்ட்ட காட்டிட்டாங்க. சாரி கேட்க வேண்டிய உங்க ஃப்ரெண்டு வராம நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படியே சாரி கேட்டாலும் உங்க ஃப்ரெண்டோட சாரி எனக்கு வேண்டான்னு அவன் முன்னாடி போக ஹீரோ கூட தானே இவ்வளவு நேரம் தீரத்து இருந்திருப்பான். சரி இவன் கிட்ட பேசி அவனை சமாளிக்க சொல்லலாம். ஏன்னா ஹீரோனை வேற சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காக இவ தீரத்து கிட்ட சார் அப்படின்னு பேச்சு கொடுக்க அவனா சீலா ஒரு மாதிரி ஏற இறங்க பாப்பானா. சரி அந்த சாரை தான் கரெக்ட் பண்ண முடியல, இவன் ஏதோ பொண்ணுங்க கிட்டனா மசிவானாட்டு இருக்கு, இவன் ரூட்லயே போய் இவனை மடக்கோன்னு சார் அப்படின்னு இவ தீரத்து கிட்ட வழி ஆரம்பிக்க, நானே ஒரு பிளே பாய் நீ என்கிட்டயே வலிறியா? சரி என்ன பண்றது, என் ஏஞ்சலோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றேன், உன் கூட கொஞ்சம் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சார் கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசி புரிய வச்சிருவேங்க. சரி அந்த கஃபேல உட்காந்து பேசுவோமான்னு 2 பேருமா அவங்க உட்காடுறாங்க, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சீலா வலிறது நிப்பாட்டவே இல்ல. அவனா மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு அது என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தான் எங்க ஃபிளைட்ல சியாங்கரைக்கும் பேங்காக்கும் இடையில அடிக்கடி டிராவல் பண்ணிருக்கீங்களே, உங்களை பாத்துருக்கேன், அந்த ஞாபகத்துலதான் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, நான் எப்பவுமே உங்களையே தான் பாத்துட்டு இருப்பேன், நீங்க என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. அவனா கேவலமா சிரிச்சுட்டு முன்னெல்லாம் பசங்க தான் போய் பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இப்ப பொண்ணுங்களே இறங்கி வந்து இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசினா பசங்க என்ன உங்க பின்னாடி வந்துருவாங்களா? இல்ல கோட் ஷூட் போட்டு நீங்க ஏர் ஹோஸ்டர்ஸா இருக்கிற எந்த ஃபிளைட்ல யார் ஏறினாலும் எல்லார்கிட்ட இதே டைலாக் தான் சொல்லுவியாங்க. அவ்வளவுதான் கோவத்துல சீலா குடிச்சிட்டு இருந்த ஜூஸ அவன் மேலேயே ஊத்தி விட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சு உங்ககிட்ட பேசின பாருன்னு திட்டி விட்டு போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் ஹீரோன் வேற கால வரையின்றி சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்களா, அதை நினைச்சிட்டு சோகத்துல இருக்கா. இன்னும் நம்ம சீலா வேற காணுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இந்த கேப்டன் பையன் வந்துடுறான். அவனும் சினியும் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சினி ரெஸ்ட் ரூம் போன சமயத்துல இவன் ஹீரோயின் பக்கமா வந்து என்னாச்சு ஃபிளைட்ல ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க, உன்னை சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்களாமா, எதுவும் வருத்தப்படாத, நான் வேலை இடத்துல பேசி உன்னோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண சொல்றேன். அப்புறம் கெமி நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் தான், ஆனா என் மனசுல இருந்து உன்னை இன்னமும் தூக்கி போட முடியல, மேல உள்ள என்னோட காதல் அப்படியே தான் இருக்குங்க. அவளா நக்கலா சிரிச்சுட்டு உனக்கு 2 நாள்ல கல்யாணம், அதை மறந்துட்டியா? கல்யாணம் தான் நான் சினிய பண்ணிக்க போறேன், ஆனா என்னோட காதல் முழுக்க முழுக்க உன்னோடதான், உனக்கும் என்னோட காதல் ஏத்துக்க சம்மதம்னா நீ முன்ன மாதிரியே என் கூட கமிட்மெண்ட்ல இருக்கலாம். உனக்கு லவ் பசங்கனாவே பிடிக்காது, அப்படி இருந்தும் நீ என்ன நம்பினல்ல, உன்னை நான் கைவிட விரும்பலங்க. இவன் சிவனின் போயிருந்தா கூட ஹீரோயின் சும்மா இருந்திருப்பா. இப்ப அவ கோவத்துல இங்க பாரு, நீ என்னைய மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டு இந்த டைலாக் எல்லாம் பேசி ஏமாத்தலான்னு பாக்குற, இதுக்கெல்லாம் மசிறால் நான் கிடையவே கிடையாது. அதுலயும் இன்னைக்கு நீ என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா இப்படி வந்து பேசுவ, இதுக்கு சத்தியமா நீ அனுபவிப்ப, பாத்துட்டே இரு. ஏன் என்ன பண்ண போற, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. ஐயோ இவட்ட வேற பேச்சு கொடுத்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க சினி வரா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க பாத்துட்டு தான் வந்திருப்பா. ஆனா அதெல்லாம் கொஸ்டின் பண்றது இல்ல. அவளுக்குமே கேப்டன் முன்ன ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது தெரியும். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இதை பத்தி பேசி
ஃபேஸையும் மூட் ஆஃப் பண்ணிக்க வேண்டாம் தான் அமைதியா இருக்கா. அது போக சினி அப்படியே அவ தங்கச்சி நிஷாக்கு ஆப்போசிட் கேரக்டர். ரொம்ப பொறுமையா நிதானமா தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவா. இந்த பக்கம் ஹீரோவை ரிசீவ் பண்றதுக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்ததுமே ஃபிளைட்ல நடந்த இன்சிடென்ட்டுக்காக சாரி கேட்க, பரவாயில்லமா அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் அவன் ஃப்ரெண்டுமா அம்மா கூட கார்ல ஏறிக்கிறாங்க. பாசமா தான் கூப்பிட்டு கார்ல ஏத்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களுக்கு பையனை பார்த்தாலே கோவம். ஃபாரின்ல படிச்சுட்டு வந்த பையன் வந்து பல கோடி ஏர்லைன் பிசினஸ் பாப்பான்னு பார்த்தா போய் பன்னிக்குட்டியை வளர்த்துட்டு இருக்கானேன்னு அவங்களுக்கா கோவம். எப்படியும் அம்மா பேச்ச ஸ்டார்ட் பண்ணாலே வில்லேஜ்ல இருந்து வந்துரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இவனும் அமைதியா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. தீரத்தான் ரொம்ப நேரமா காரே அமைதியா இருக்கு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, பேசினாதான் எனக்கு நம்ம உயிரோடு இருக்கோன்னே தோணும், என்ன பேசலாமாங்க. அம்மாவா தீரத்தை முறைச்சிட்டே, எத்தனை நாள் நீங்க ஸ்டே பண்ண போற சாங் அப்படிங்க, சினியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும். ஏண்டா வருஷத்துல ஒரு 10 நாள் கூட உன்னால பேங்காக்ல வந்து தங்க முடியாதா? நீ படிப்பு முடிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. சிட்டில சேர்ந்தாப்ல ஒரு 50 நாள் தங்கி இருந்திருப்பியா? ஃபாரின் நீ படிச்சுட்டு இருந்தப்போ எவ்வளவு ஸ்டைலிஷா சுத்திட்டு இருந்த. ஏன்டா உனக்கு இந்த பன்றிகள் மேல இவ்வளவு பிரியம்? அம்மா நான் தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவரோட ஃபார்மிங் பிசினஸ் நான் பாத்துக்கிறதா. தாத்தா பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக கிராமமே கதின்னு கிடக்குறியா, இல்ல தாத்தா தத்தெடுத்த அந்த ராதாவோட பொண்ணு உமாக்காக அங்கேயே கிடக்குறியா? அதான் அந்த செக்ரட்டரிய சொல்றேன். அம்மா உமா என்னோட செக்ரட்டரி மட்டும்தான். அதான் செக்ரட்டரியா உனக்கு வேலையில மட்டும்தான் இருக்காளா இல்ல எல்லா விஷயத்திலயும் இருக்காளான்னு கேக்குறேன்னு அவங்க அவளை தப்பா பேச, அவளை அப்படி தப்பா பேசும்போது ஹீரோட கேரக்டருமே அடிப்படுதுல. அதுல அவனுக்கு கோவமாயிடுது. அம்மா இந்த மாதிரி நீங்க என்னோட கேரக்டர் இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த உமாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிப்பேங்க. சாங் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு அம்மா கத்தவும், டிரைவரை நான் காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார்ல இருந்து இறங்கிடுறான். இதுக்கு மேல நம்ம ஒன்னா இருந்தோம்னா சண்டை தான் வரும், சினியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியாது, நான் வீடு வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா உனக்கு அம்மா கூட பேசிட்டே போறதா ரொம்ப பிடிக்குமோங்க? ஐயோ உங்க அம்மாவா, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு அவனும் கார்ல இருந்து இறங்கிடுறான். இப்ப வில்லேஜ் திரும்பவும் காட்டுறாங்க. இந்த உமாவோட அம்மா ராதா இருக்காங்கல்ல, அவங்க தாத்தாவோட தத்து பொண்ணு. அவங்களதான் முதல்ல ஹீரோட அப்பாக்கு கல்யாணம் பண்றதா இருந்திருக்கும். ஆனா அப்பா ஆல்ரெடி ஹீரோட அம்மாவை அவரோட காலேஜ் டேஸ்லயே லவ் பண்ணனால அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. ராதா என்ன மாதிரி கேரக்டர்னா மொத்தமா தாத்தாவோட சொத்தை ஆட்டைய பொண்ணுன்னு நினைக்கிற கேரக்டர். அது தான் கல்யாணத்துலதான் நடக்காம போயிடுச்சு, தான் பொண்ணு கல்யாணத்துலயாச்சும் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் உமாக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உமாக்கு பெருசா ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹீரோமே உமாவை ஜஸ்ட் ஒரு சிஸ்டர், தன்னோட செக்ரட்டரியா மட்டும்தான் பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனும் சீலாவும் அவளோட அம்மாவை கோயிலுக்கு கூட்டு வராங்க. அம்மா கோயில்ல வந்து இந்த புண்ணிய காரியம் பண்றதெல்லாம் பிடிக்கும், அவங்களுக்குன்னு ஆறுதலா இருக்கிற ஒரே விஷயம் அதான். அதுவும் குடிக்காத போதுன்னா கோயிலுக்கு வரக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதனாலதான் சீலாவும் ஹீரோனும் கூட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவான மனநிலையில இருக்காங்க. போய் சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, புத்த திருவிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. சரி அம்மா நல்ல மூட்ல இருக்காங்க அப்படின்ட்டு, அம்மா அந்த வீடு போனா போயிட்டு போகுது, நீங்க என் கூடயும் சீலா கூடயும் வந்து தங்கிக்கோங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாங்க. உனக்கு என்ன இந்த வீட்டை பத்தி தெரியும்? அங்கதான் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன், அது என்னோட குடும்ப மரியாதை, அந்த வீடு எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஆமா பெரிய வீடு, அந்த வீட்டுல ஒன்லி பேட் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கு, நான் நமக்கான ஒரு சந்தோஷமான மெமரிஸ் உருவாக்கலாம்னு நினைக்கிறேம்மா. போடி உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, அந்த வீட்டுல எனக்கு நிறைய குட் மெமரிஸ் இருக்கு, எனக்கு அந்த வீடு வேணும். சரி அந்த வீட்டை நான் மீட்டு தரேன், அட்லீஸ்ட் அந்த குடிகாரனையாச்சு உங்ககிட்ட இருந்து விலைக்கு வைமா, அவனோட உடல் நலத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. இதான் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாலே அம்மாவை எப்படி தனிமைப்படுத்தலான்னு தான் யோசிப்பேன். ஏதோ எனக்குன்னு ஆறுதலுக்கு இருக்கிறது அவன் தான் அப்படிங்க. ஆறுதலுக்கு அவன் உங்களுக்கு தண்ணியா ஊத்தி கொடுத்து உங்க உடம்ப கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லவும், இப்படி மரியாதை இல்லாம அந்த ஆளை பேசாதன்னு அம்மா கோவப்பட 2 பேருக்கும் சண்டையாக, சீலா தான் நீ கொஞ்சம் அந்த சைடு போ, நான் அம்மா கூட தனியா பேசிக்கிறேன்னு அவ அம்மாவை முன்னாடி கூட்டு போயிட்டு ஹீரோயின் சொன்ன அதே விஷயத்த கொஞ்சம் பொறுமையா சொல்றா. அம்மாவுமே எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் என்னால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர முடியல, நான் ட்ரங்க் அடிக்ட்னு எனக்கும் தெரியுது, அதுல இருந்து மீளலான்னு பாக்குறேன், ஆனா என் மனசு சோகத்திலேயே இருக்கனால இந்த உலகத்தோட ரியாலிட்டியை பார்க்கவே விரும்பலன்னு அவங்க வேதனைப்படுறாங்க. சரிம்மா நீங்க பொறுமையா இருங்க, நம்ம இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலான்னு சீலா இந்த பக்கம் அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அம்மாக்கு என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. 10க்கு இப்ப நம்மளுக்கு சஸ்பென்ஷன் வேற கொடுத்துட்டாங்க, இந்த மாசம் சம்பளம் கைக்கு வருமானு தெரியல, திரும்ப வேலைக்கு சேர்த்துக்குவாங்களான்னு தெரியல, இதுல இந்த வீட்டை வேற மீட்டெடுக்க வேண்டியிருக்குன்னு அவ கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்கா. அதே கோயிலுக்கு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுமே வந்திருந்திருப்பாங்க. உள்ள தியானத்துல இருக்கும்போது தீரத்து இருந்துட்டு, ஏண்டா 2 நாள் சேர்ந்தாப்புல உங்க அம்மா வீட்டுல இருந்தது உனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? உனக்கு அம்மா பத்தி தெரியாது, என் மேல உள்ள பாஸ்ட்ல அவங்க பக்கத்திலேயே வச்சுக்கணும், அவங்க பிசினஸ் கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அது என்னோட ஐடியாவே கிடையாது, நான் பீஸ்ஃபுல்லான லைஃபை விரும்புறேன். சரிடா அது அம்மாக்கு புரிய வைக்க வேண்டியதானே, நான் சொல்லி பார்த்துட்டேன்டா, ஆனா அம்மாக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது, என்னைய டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கவும், அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி உங்க அம்மாவையும் சண்டைக்கு விட்டுட்டு நீ ஜாலியா இருக்க வேண்டியதானே. ஏண்டா நானே அம்மா தொழில இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா நீ என்னை கல்யாணங்கிற ஒரு பெரிய தொழில மாட்டி உள்ளான்னு பாக்குறியாட்டு இருக்கு. நான்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்லைங்க, என்னமோ போ. ஆனா உன் கூட சேர்ந்ததுனால ஒன்னும் உன் பன்றிய பார்க்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா கோயிலுக்கு எல்லாம் வர வேண்டியிருக்கு, நம்ம காலேஜ் டேஸ்ல எவ்வளவு ஜாலியா இருந்தோம்டா அப்படிங்கவும் ஹீரோட முகம் சோகமாயிடுது. ஏண்டா இன்னமும் எதுவும் அந்த பொண்ணு நினைச்சிட்டு தான் இருக்கியோ, அதனாலதான் உன்னோட பிளே பாய் கேரக்டர் கூட மாத்திக்கிட்டியாங்க.
சொல்றாங்க. அவன் ஆமான் தலையாட்ட, டேய் அந்த பொண்ணுக்குலாம் இந்நேரம் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்களே இருக்கும்டா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இல்ல அட்லீஸ்ட் அவ நல்லா இருக்காளா அப்படின்னாச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அது எந்த பொண்ணுன்னு தெரியல. சரிடா நான் துறவிகளுக்கு கொடுக்கறதுக்கு பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்கிருந்து நகர்ந்து போகும். ஹீரோவுமே கோயில சுத்தி தான் வந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் ஒரு மண்டபத்துக்குள்ள போக இவனுமே பின்னாடி போறான். அங்க ஓரமா உட்காந்து ஹீரோயின் தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஏன் எனக்கு மட்டும் எப்பவுமே அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நானும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஏன் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது, திரும்ப திரும்ப ஒரு தப்பான விஷயம் தெரிஞ்சிருந்து அதுக்குள்ளேயே ஏன் போய் விழுகுறாங்க, கடவுளை எப்படியாச்சும் அம்மாவை இந்த குடிப்பழக்கத்துல இருந்தும் அந்த குடிகாரங்கிட்ட இருந்தும் மீட்டி என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் என்ன வேண்டாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஏன் அந்த சைட் ஜாப் கூட நான் விட்டுறேன் அப்படிங்கிறா. சைட் ஜாப்னு எதை சொல்றான்னா இந்த லவர்ஸை டெஸ்ட் பண்ணி அவங்களை பிரிச்சு விடுறாள்ல. என்னதான் காதலர்களுக்கு இவன் நல்லது செய்யற மாதிரி இருந்தாலும் அந்த காதல் ஏமாந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக பொண்ணுங்க ஒரு வழி அனுபவிப்பாங்கல்ல, அந்த வழிதான் தனக்கு கர்மாவா ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த வேலையை பணத்துக்காக பண்ணாம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு துன்பம் வருதாச்சும் குறையும்னு யோசிச்சுதான் இந்த வேண்டுதல் வைக்கிறா. இவ பேசுனதுல ஹீரோக்கு அந்த சைட் ஜாப் மட்டும் காதல் விழுந்துருது. என்ன சைட் ஜாப்பை பத்தி பேசுறா, அதுவும் அந்த வேலையை விட்டா அவளுக்கு ஏதோ புண்ணியம் கிடைக்கிற மாதிரி எல்லாம் வேணுன மாதிரி இருந்துச்சு, எதுவும் தப்பான வேலையா இருக்குமோ, இவ ஏர் ஹோஸ்டஸா தானே நம்ம ஏர்லைன் பிசினஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா, இவ சொல்ற அந்த சைட் ஜாப் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இவன் அங்கிருந்து வெளியில வந்தாரான். ஆக்சுவலா ஒட்டு கேட்டிருக்காங்க ஹீரோயின் பேசுனத, அதுவும் தப்பா ஏதோ ஒட்டு கேட்டுட்டு வந்திருக்கான். இங்க ஹீரோயின்மே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்டு கிட்ட இந்த லவர்ஸை பிரிச்சு விடுற வேலையை நிறுத்த போறாங்க. அவளுக்கா ஏக சந்தோஷம், ஏன்னா இந்த வேலையில சீலா இன்வால்வ் ஆகலைனாலும் எப்பவுமே துணைக்கு ஹீரோயின் கூட போவா. அவங்க நல்லது செய்யறங்கிற பேர்ல பிரச்சனை தான் நிறைய வரும், அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறதும் தான் ஃப்ரெண்டு தான். அப்ப அவளுக்கு துணைக்கு போறதே சீலாக்கு ஒரு வேலையா இருக்கும். இப்ப அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க போதுங்கவும் சூப்பர் டி இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் பண்ணணும், அதுதான் என்னோட கடைசி வேலையா இருக்க போதுங்க. அது என்னடி அப்படிங்க, நம்ம 2 நாள்ல சினியோட கல்யாணத்துக்கு போறோம், ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ அப்படிங்கவும் சீலாவா அதிர்ச்சில, வேண்டா கேமி எதுவும் பிளான் பண்ணிட்டியா, நான் பிளான் பண்ணல அதுவா அமைஞ்சிருச்சு, இதை நான் பண்ணிதான் ஆகணுங்கிறா. கடைசியா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காளாட்டு இருக்கு, அதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கா. இங்க ஹீரோ அவனோட வீட்டுல ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அது என்ன சைடு ஜாபா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சினி அங்க வந்து, அண்ணன் நான் உங்ககிட்ட ஒன்னு பேசலாமாங்க, உட்காருமா என்னன்னு சொல்லு. அண்ணன் நான் பெருசா பசங்க கூட எல்லாம் டேட் பண்ணதில்லைன்னு உனக்கு தெரியும்ல, நான் டேட் பண்ண ஒரே ஆள் இந்த கேப்டன் மட்டும் தான், அவர் என்ன லவ் பண்றாரு கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிறதெல்லாம் நான் உறுதியா தான் இருக்கேன், ஆனா அவரோட மனசுல என்ன இருக்குங்கிறதுல தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சரி கேளு அப்படிங்கவும். இல்லைன்னா பொதுவா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அதாவது எக்ஸ் லவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு இந்த புது ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆக முடியாதா, கண்டிப்பா அதோட நினைவுகளோட தான் நம்ம கூடயும் பயணிப்பாங்களாங்க. ஃபர்ஸ்ட் லவ் எக்ஸ் லவ்னு கிடையாது, ஒரு பையனோட மனசுல ஒரு பொண்ணு வந்துட்டான்னா அவனால சாகர வரைக்கும் அந்த பொண்ணை மறக்கவே முடியாது அப்படின்னு இவன் ஏதோ ஒரு பொண்ணை மைண்ட்ல வச்சுட்டு சொல்ல சினி முகம் சோகமாயிடுதா. ஏன் அந்த கேப்டனுக்கு எதுவும் எக்ஸ் லவ் இருந்துச்சா, ஆமா இருந்துச்சு, அது பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நிஷா வந்துடுறா. கேப்டன் பிரேக்கப் ஆனாலும் அவ வந்து சும்மா இருக்க மாட்டா, எல்லாரோட லவ் லைஃபையும் கெடுக்கிறது ஒண்ணுதான் அவளுக்கு வேலை அப்படின்னு உட்காரவும், யார பத்தி பேசுற, அதான் அந்த கேப்டனோட எக்ஸ், அது போக ஏன் லவ்வையும் அவதான் கெடுத்து விட்டதுங்க, இன்னும் உங்க 2 பேர் லவ் லைஃப்லயும் இடைஞ்சல இருக்குது ஒரே பொண்ணா, யார் அந்த பொண்ணுங்கவும், நம்ம ஏர் ஹோஸ்டஸ்ல கெமின்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா, யாரெல்லாம் இந்த ஊர்ல நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிரிச்சு விடுறது மட்டும்தான் அவளோட ஒரே வேலை, அதுல அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், குடிகாரி கூத்தடிப்பா பல பசங்க கூட சுத்துவான்னு ஹீரோனை பத்தி தப்பா சொல்றாங்க. ஓ இதத்தான் அந்த சைடு ஜாப்னு சொல்லிருப்பாளோன்னு ஹீரோ பிக்ஸ் ஆகிக்கிறான். அடுத்து சினியோட கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கெஸ்ட் எல்லாம் ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோயின் வரா, அதுவும் கல்யாண பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காளோ அதே ட்ரெஸ்ஸோட. அதை பார்க்கவே நிஷாக்கு கோவம், அன்னைக்கு என் வாழ்க்கைக்கு எடுத்தா இன்னைக்கு அக்காவோட கல்யாணத்தை கெடுக்க வந்திருக்காளான்னு அவளை தடுக்க போக ஹீரோயினா யாரையுமே கண்டுக்காம கேப்டனுக்கும் சனிக்கும் நடுவுல நின்னுட்டு இவங்களோட மேரேஜை விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன்னு எல்லாருக்கும் சவுண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறா. கல்யாண பொண்ணு போட்ட அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரோமே, ஆல்ரெடி வந்திருந்த கெஸ்டோட பார்வையெல்லாம் அவங்க பக்கமா தான் இருக்கு. நிஷாக்கா அம்மா வேற இந்த நேரம் பார்த்து காணாம போயிட்டாங்க, அவங்க இருந்தாங்கன்னா தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு அவ யோசிச்சுட்டு இருக்கே. கேப்டன் இருந்துட்டு, கிமி என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன்னை அன்னைக்கே வான் பண்ணல, நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போன, சின்னதா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு பிளே பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே, சினி நம்ம 2 பேர் பேசலாமா தனியா அப்படிங்கவும் அவளும் சிரிச்ச மாதிரியே ஹீரோனை தனியா கூப்பிட்டு பேச போயிடுறா. ஏன்னா இப்போதைக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா கல்யாணம் கெட்டு போயிடும், அது எல்லாருக்குமே அவமானம் தான். ஹீரோவோட அம்மா ஹீரோவையும் அவங்க ஹஸ்பண்டையும் தேடி இந்த பக்கம் வந்திருப்பாங்க. அவங்க ஏன் இந்த ஃபங்க்ஷன் ஹால்குள்ள இன்னும் வராம இருக்காங்கன்னா, கிராமத்துல இருந்து ராதா உமாவும் கிளம்பி வந்திருக்காங்க. ராதா ஒரு பக்கம் அப்பா கிட்ட வளைஞ்சிட்டு இருக்க, உமா ஒரு பக்கம் ஹீரோவோட கைய பிடிச்சுக்க, நீங்க கல்யாணத்துக்கு வரதா எனக்கு தெரியாதுங்க, இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க கூப்பிட்டு தான் நாங்க வரணுமா, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது உடனே கிளம்பி வந்துட்டோன்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அம்மா ஊடையில வந்து, இவங்களை யாரும் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டது, அவங்களாதான் வந்தாங்க, அம்மாவா அப்பாவையும் பையனையும் மாத்தி மாத்தி முறைக்கிறாங்க, அங்க நம்ம பொண்ணு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் அங்க இருக்கணும்னு 2 பேரையும் நைஸா பிரிச்சு அந்த இடத்துல இருந்து நகர்த்தி ஸ்டேஜுக்கு வந்து அங்க பொண்ணை காணும், எங்க பொண்ணை காணும்னு பார்த்தா இந்த மாதிரி பையனோட எக்ஸ் லவர் கூட
கல்யாண பொண்ணு பேச போயிருக்குங்க. ஐயோ உள்ள எதுவும் சண்டை ஆயிடுமோன்னு இவங்க ஹீரோயினும் சினியும் பேச போன அந்த ஹாலுக்கு வெளியே நின்னு சினின்னு கதவை தட்டிட்டு இருக்காங்க. அங்க என்ன பேச்சுவார்த்தை ஹீரோயினுக்கும் சினிக்கும் இடையில போயிட்டு இருக்கும்னா, நீ கேப்டனை பத்தி தெரிஞ்சுதான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீ அவரோட எக்ஸ், உனக்கு அவருக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு. அதுலயும் அவர் அவ்வளவு நல்லவரு. அவரை மாதிரி ஒரு நல்லவர் உன்னை பிரேக்கப் பண்ணிருக்கானா உன்னோட கேரக்டர்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை. சோ நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு சினி அவ்வளவு நம்பிக்கையா முட்டாள்தனமா பேசவும் ஹீரோயினும் இப்படிப்பட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்கனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்கள்லாம் ஈஸியா பொண்ணுங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள குத்த சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்ல. இவங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். நம்ம வீட்டுல நம்ம அம்மாவையே நம்மளால மாத்த முடியாது. இருந்தாலும் இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறா. எனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் இடையில எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. ஆனா உன் ஹஸ்பண்ட் இனிமே என்ன தேடி வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதுக்கப்புறமா நம்ம சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வரவே கூடாதுன்ட்டு ஹீரோயின் அந்த ஹால்ல இருந்து கதவு திறந்து வெளியில வரா. இப்ப கதவுக்கு வெளியில யாருமே இல்ல. கடைசியில பார்த்தா மொத்த குடும்பமும் வேற ஹால் கதவை தட்டிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இன்னொரு ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க நம்ம பொண்ணு இல்லைன்னா வேற எங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேட போக ஹீரோமே தன் தங்கச்சியை தேடி வரும்போது அங்க தனியா ஹீரோயின் மட்டும் போயிட்டு இருக்கவும் அவளை புடிச்சு வச்சு, என் தங்கச்சி எங்க? அவ எப்பவோ ஃபங்க்ஷன் நடக்கிற ஸ்டேஜுக்கு போயிருப்பா. ஆமா நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்த? சும்மா உங்க கம்பெனியோட ஏர் ஹோஸ்டஸ்ங்கிற முறையில எனக்கு போன மாசமே இன்விடேஷன் வந்துருச்சு. அதனால தான் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் தங்கச்சி போட்டிருக்க அதே ட்ரெஸ்ஸை போட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த கல்யாணத்தை கெடுக்கணும், என் தங்கச்சி மனசு காயப்படுத்தணும் தானே பிளான் பண்ணி பக்காவா நுழைஞ்சிருக்க. பதிலுக்கு நான் என்ன உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன அடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, அடிக்கிறது உன்னோட ஸ்டைலா இருக்கலாம், ஆனா அடிக்காமே எனக்கு வலிக்க வைக்க தெரியும்னு இவன் ஹீரோ என்ன தரன்னு மேரேஜ் நடக்கிற ஹாலுக்கு கூட்டிட்டு வரான். தூரத்துல இருந்து பார்த்த தீரத்தும் கூட ஓடி வந்து எதுக்குடா அந்த பொண்ண கல்யாணத்தை பார்க்கணும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க, நீ சும்மா இருடான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமா உள்ள போக லேட்டா தான் அந்த மேரேஜுக்கு சீலா வரா. எங்க தான் ஃப்ரெண்டு கூட வந்தா நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தான் ஹீரோயின் முன்னுக்கூட்டியே வந்துட்டா. சீலா பக்கம் தீரத்தவளை புடிச்சு வச்சுட்டு, ஏற்கனவே இப்பதான் உள்ள ஒரு பூகமும் போயிருக்கு, நீ ஒரு பைத்தியக்காரி, நீயும் அடுத்து உள்ள போனீங்கன்னா ஒரு பிரச்சனையை கலப்ப. உள்ள நடக்குது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம், அவ எனக்கும் தங்கச்சி மாதிரிதான். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னா உன்னை நான் உள்ள விட மாட்டேங்க. நானும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன அலோவ் பண்ணுங்க. என்னால மட்டும்தான் கெமியை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் அதை பாத்துக்குவான். உன்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீலாவை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வேற விதமா ஹக் பண்ண அதுல டென்ஷன் ஆகி அவனை அரைச்சிட்டு வெளியில போயிடுறா. இங்க ஸ்டேஜ்ல சினியும் கேப்டனும் மேரேஜ் வாவ்ஸ் ரிங் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஹீரோ பாருன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல எனக்கு பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அதை பார்த்து அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு அவ கண்ணை முடிக்க, இல்ல நீ பார்த்துதான் ஆகணும், அப்பதான் நீ என் தங்கச்சி லைஃப்குள்ள நுழைய மாட்ட. நீ லவ் பண்ணிட்டு இருந்த உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்போ ஃபுல்லி கமிட்டட் டு மை சிஸ்டர். அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக போகுது. முதல்ல உனக்கு ஃபேமிலினா என்னன்னு தெரியுமாங்க? அவ எனக்கு தெரியாதுன்னு இப்படி கண்ணுல கண்ணீர் வர மாதிரி இருக்காத மறைச்சிட்டு தான் சொல்றா. என்ன இப்ப இந்த கல்யாணத்தை நான் ஃபுல்லா பாக்கணும், அவ்வளவுதானே என்னால பார்க்க முடியும் அப்படின்னு மனச கல்லாக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. ஹீரோவா பின்னாடி இருந்து, வலிக்குதுல, வலிக்காத மாதிரியே நீ நடிச்சாலும் உன் கண்ணெல்லாம் ரெட் ஆயிருக்கு, கொஞ்சம் உன் கண்ட்ரோல மிஸ் பண்ணினா அழுகையே வந்துரும். அடுத்தவங்க லைஃப்ல விளையாடலான்னு ஈஸியா என் தங்கச்சி மாதிரியே ட்ரெஸ்ஸ போட்டு வந்து அவ்வளவு அவமானப்படுத்துன்னு நினைச்ச. கடைசியில காயப்பட்டு நிக்கிறது நீதானே. இதுதான் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது மட்டும்தான் நடக்கும். நீ ஒருவேளை ட்ரூவா லவ் பண்ணியிருந்தேன்னா உன் லவ் சக்சஸ் ஆயிருந்திருக்கும். உன் லவ் என் தங்கச்சி லவ் அளவுக்கு ட்ரூவா இருந்திருக்காது. அதனால்தான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என் தங்கச்சி லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா நீங்க சொல்றது சரிதான், எனக்கு ட்ரூ லவ்னாவே என்னன்னு தெரியாது. அதனால நீங்க இப்ப ட்ரூ லவ்னு ஸ்டேஜ்ல ஒன்னு நிக்குதுன்னு எனக்கு காட்டுறீங்கல்ல, அந்த ஃபீலிங்ஸை கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே அதோட பெயின் என்னால உள்வாங்கிக்க முடியும். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியாதப்போ எனக்கு இது எதுவுமே பெயினா தெரியல, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஷோ மாதிரி தான் தெரியுது. என் கண்ணு ரெட்டா இருக்கு காரணம் தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சா சரியாயிடும், தண்ணி குடிச்சு வரட்டுமான்னு இவ கிளம்ப போக, போய் சில தனியா போய் அழுக தானே போறாங்க. கிடையாது நான் அழுக மாட்டேன். எப்பவுமே இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற பொண்ணுங்க தான் எமோஷன்ஸ்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. நானும் அந்த அளவுக்கு மோசமானவன் எல்லாம் கிடையாது. நீ அழுகுன்னா என்னோட தோல்ல கூட சாஞ்சு அழுகலாங்க. நக்கலா தான் சொல்றான், அக்கறையில சொல்லல. அவள அவன் கால்ல எட்டி மிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது உனக்கு திமிரு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுப்பானா. அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல வராங்க. இப்போ ஹீரோக்கு ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுல ஷாக்கா அவன் அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா நின்று பேசிட்டு இருந்ததை அம்மா நோட் பண்ணிக்கிறாங்க. கடைசியா ஹீரோயின் அங்க இருந்து வெளியில வரும்போது சீலாவும் அவன் கூட கிளம்பி வந்துடுறா. அவ்வளவு நேரம் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ரொம்பவுமே அழுகையா இருக்கு. அவ தனியா நின்று அழுது அவளை சமாதானப்படுத்திக்கிறா. அப்புறம் சீலா தான் பேசி அவளை சிரிக்கவும் வைக்கிறா. இங்க சினியும் கேப்டனும் அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுனால ஹீரோவும் கிராமத்துக்கே ரிட்டர்ன் ஆயிடுறான்.
அவங்க கூடயே ஃப்ரெண்டு ராதா உமா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவன் ரிலாக்ஸ்டா கார்டன்ல உட்காந்துட்டு இப்பதான்ப்பா நான் என் இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு நிம்மதியா இருக்கும் போது அங்க அவனோட பன்றிக்குட்டி சவுண்ட் கேட்கவும் புக்லோக்கு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி கொஞ்சலான்னு போவானா, அப்போ அவனுக்கு ஹீரோனோட மூஞ்சி அந்த பன்றிக்குட்டி மூஞ்சில தெரியுது. அதுல அதிர்ச்சியாயி டக்குன்னு அந்த குட்டியை கீழே விட்டு ஏன் ஞாபகத்துக்குள்ள இதுக்கு இவ திடீர்னு வந்தா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறான். அன்னையோட ஹீரோனோட ஞாபகத்துக்கு அவளை பார்த்தது எல்லாத்தையுமே மறந்தாரான். இப்ப ஸ்டோரியில 3 months லேட்டர்னு போடுறாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல சோம்புன்னு ஒரு பொண்ணு இருக்கும், வீட்டு வேலை செய்யற பொண்ணு. அவதான் இங்க ஹீரோவோட எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க அம்மாக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பா. இந்த செக்ரட்டரிக்கும் ஹீரோக்கும் இடையில என்னென்ன ரிலேஷன்ஷிப் போடுது, என்னென்ன பேச்சுவார்த்தை போகுது, ராதா எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கிறதுலாம் அவ மூலமா தான் அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பப்போ ராதா உமா விட்டு ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றத கூட அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு அம்மாக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பையன் அந்த கிராமமே கதின்ட்டு இருக்கான். இதுல அந்த பொண்ணு கூட அதுவும் அன்னைக்கு கோபத்துல சொன்னாலும் கல்யாணம் இந்துக்கு நடந்துருச்சுன்னா அப்புறம் அங்கிருந்து நம்ம பையனை கூப்பிட்டே வர முடியாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இங்க ஹீரோயினும் சீலாவும் அவங்க அம்மாவை ஹெல்த் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வருவாங்க. டாக்டர் ஏற்கனவே அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கனால உடம்புல நிறைய உபாதைகள் இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதோட மெயின் ரீசன் என்னன்னா அவங்களுக்கு லிவர் கெட்டு போயிருச்சு. சோ உடனடியா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு நிறைய செலவாகுங்கிறாரு. அதுவும் இனிமே அம்மாவை பாத்துக்கிறதுக்கு கூட ஒரு நர்ஸ் இருக்கணும், ஏன்னா கொஞ்சமா அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அவங்க உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி செலவானாலும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு நர்ஸ் அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு அனுப்பி வைக்க சொல்றா. டாக்டர் கிட்ட செலவானாலும் பரவாயில்லன்ட்டா. ஆனா எப்போ அவளை திரும்ப ஏர்லைன்ல வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியல, அடுத்த மாசம் சம்பளம் வருமானும் தெரியல, வீட்டை மீக்கணும், அம்மாவோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனுக்கு பணம் சேர்க்கணும், பேசாம மேனேஜ்மெண்ட்ல போய் பழையபடிக்கு வேலை வேணும்னு கெஞ்சிடலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட ரெசார்ட்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பானா. ஆப்போசிட்ல ஃபாரின்ல இருந்து டூருக்கு வந்திருந்த நிறைய பொண்ணுங்கலாம் ஸ்விம் சூட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்காரன் அதெல்லாம் நல்லா பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. அப்படியே தான் ஃப்ரெண்டை பார்த்தா அவன் வேற ஒரு யோசனையில இருக்க. ஏன்டா பழைய சாங் என்னால பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த சாங் எப்பவோ செத்து போயிட்டான், இப்ப இருக்கிறது வேற சாங், அவனுக்கு ட்ரூ லவ்ல மட்டும்தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எஞ்சி போயிடுறான். ஐயோ இவன் வேற இப்படி துறவி மாதிரியே பேசுறானே, அப்ப என் லைஃப்லயும் நீ ஃபன்னே கிடையாதான்னு தீரத்து நொந்திட்டு இருக்கான். இங்க ஹீரோட அம்மா தன்னோட லாயரை கூப்பிட்டு ஹீரோனை பத்தின தகவல் எல்லாம் விசாரிக்க சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே தன்னோட 2 பொண்ணுங்களும் கொடுத்த தகவல் படி ஹீரோயின் பசங்களை மயக்கிறதுல பழைய கில்லாடி. அது போக சினியோட வெட்டிங் ஹால்ல ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது பார்த்திருந்திருப்பாங்க. தான் பையனே பார்த்த ஒரே நாள்ல அந்த பொண்ணு கிட்ட அட்ராக்ட் ஆயிருக்கான். அதுவும் அவ கையில அடி வாங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்கானா. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. இப்போதைக்கு தான் பையனை அந்த உமா ராதா பிக் ஃபார்ம் கிராமத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும்னா அது இவளால மட்டும்தான் முடியும்னு தன்னோட வக்கீல் கிட்ட ஹீரோனோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுலயும் அவளுக்கு இப்ப பண தேவை அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வக்கீல் மூலமா முதல்ல ஹீரோயின் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் முடியாதுன்னு தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கடவுள்கிட்ட இந்த வேலைய விட்டுறதா சொன்னோம், ஆனா அதே சமயம் இன்னொரு வேண்டுதல் வச்சோமே, அம்மா நல்லபடியா நம்ம கூட சேர்ந்து இருக்கணும்னு, அதுக்கு பணம் தேவை. சோ இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு இதுக்கப்புறமா அந்த சைட் ஜாப பண்ணவே கூடாதுன்னு ஹீரோட அம்மா கூட ஒரு டீல் பேசிக்கிறா. அவங்க பையனை லவ் பண்றத ஏமாத்தி சிட்டி கூப்பிட்டு வரதாவும் அதுக்கு பதிலா இவளோட பண தேவைய அவங்க பூர்த்தி செய்யணும்னு அவங்களும் சரின்றாங்க. ஆனா இந்த காதல் நாடகம் பொய்யா மட்டும் இருக்கணும். அப்படி இது எக்கு தப்பா எதுலயாச்சும் முடிஞ்சதுன்னா நம்ம ஏர்லைன் கம்பெனில மட்டும் கிடையாது, இனி எந்த ஏர்லைன் கம்பெனிலையும் உன்னை ஏர் ஹோஸ்டஸா இருக்க விட மாட்டேன், புரிஞ்சது இல்லங்க. ஹீரோனும் சரின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.